இன்றைக்கு கர்த்தருடைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் நான் வாசிக்கிறேன். ஆகிலும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவன் வந்து, மகனே, நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய் என்றான். அதற்கு அவன் மாட்டேன் என்றான். பின்பு அவன் மனஸ்தாபப்பட்டு போனான். இளையவனிடத்திலும் அவன் வந்து அப்படியே சொன்னான். அதற்கு அவன், போகிறேன் ஐயா என்று சொல்லியும் போகவில்லை. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின் படி செய்தான் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவன்தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் யோவான் நீதி மார்க்கமாய் உங்களிடத்தில் வந்திருந்தும் நீங்கள் அவனை விசுவாசிக்கவில்லை. ஆயக்காரரும் வேசிகளுமோ அவனை விசுவாசித்தார்கள். அதை நீங்கள் கண்டும் அவனை விசுவாசிக்கும்படியாக பின்பாகிலும் மனஸ்தாபப்படவில்லை என்கிறார். நம்முடைய அருமை ஆண்டவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக தேவ ரகசியங்களை உவமைகளாக சிஷ்யர்களுக்கு சொல்லி விளங்க பண்ணினார். மறைப்பொருளாக அதை சொல்லி விளங்க பண்ணினார். உவமை என்றால் என்ன? புரியாத ஒன்றை, தெரியாத ஒன்றை தெரிந்ததை கொண்டு ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி விளக்கி கொடுப்பதற்கு சொல்லப்படுகிற சம்பவங்கள் தான் உவமை என்று அழைக்கப்படுகிறது. கெட்டகுமாரன் சரித்திரம் ஒரு உவமை. நல்ல சமாரியனின் சரித்திரம் ஒரு உவமை. விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டு போனது ஒரு உவமை. முதலில் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் 8-9 உவமைகளை அங்கே சொல்லுகிறார். அவர் அதிகமான உவமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்தது தான். மொத்தம் வேதத்தில் 23 உவமைகள் பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லி இருக்கிறது. ஏன்? பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த குமாரனே, இனி பரலோகத்துக்கு ஏறி போகிறவருமாய் இருக்கிற அவரே பரலோகத்தின் ரகசியங்களை நமக்கு சொல்லுகிறவர். அவர்தான் பரலோகத்துக்கு ஏறி செல்லுகிற வழியானவர், வாசலானவர், யாக்கோபின் ஏணி போன்றவர். அந்த பரலோகத்தின் வழி யாக்கோபின் ஏணியாய் இருந்தது, கல்வாரி சிலுவையாய் மாறினது அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தினால்தான். அந்த ஏணியில் உள்ள படிக்கற்களைப் போல இயேசுனுடைய காயங்கள் தான் பரலோக படியாய் மாறுகிறது. பழைய கீர்த்தனையிலே நாம் பாடுகிறோம், பரத்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா எந்த தேவ. நம்ம ஒவ்வொரு முறை பாடுறோம். எது பரத்துக்கு ஏறுகிற படிகள்? இயேசுடைய காயங்களும் அவருடைய இரத்தமும் அவர் செய்த தியாகங்கள் தான் பரலோகத்துக்கு நாம் செல்லுகிற படிகளாய் மாறுகிறது. யாக்கோபு அதை ஏணியாய் கண்டார். ஏனின் ஒரு நுனி பூமியில் இருந்தது,
அவர் மனுஷகுமார். அடுத்த நுனி பரலோகத்தில் இருந்தது, அவர் தேவகுமார். பல சட்டங்கள், உபதேச சட்டங்கள், மனம் திரும்புதல், பாவ மன்னிப்பு, ரட்சிப்பு, ஞானஸ்நானம், வேறுபறிதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், அவருடைய வல்லமை, இதெல்லாம் பரலோகத்துக்கு ஏறுகிற படிகள். ஆகவேதான் ஆண்டவர் பரலோகத்தை குறித்த பல ரகசியங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்தார். 11 வாரங்களாக த சீக்ரெட்ஸ் ஆஃப் ஹெவன் என்று நாம் படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு உங்களுடைய மத்தியிலே பரலோகத்தில் வேசிகளா என்கிற தலைப்பிலே நான் பேச விரும்புகிறேன். ஒருவேளை அது உங்களுடைய உள்ளத்தில் ஒரு ஆர்வத்தை எழுப்பக்கூடும். அப்படி என்ன பரலோகத்தில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்து பரிசேயர் சதுசேயரை பார்த்து முக்கியமாக சொல்லுகிறார், உங்களுக்கு முன்பாக பரலோகத்திலே ஆயக்காரர்களும் வேசிகளும் போய் சேர்ந்து விடுவாங்க. காரணம், பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. இதுவரை பழைய வாழ்க்கையில் ஒரு வேசியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். அறியாமை உள்ள காலத்திலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது மனசாட்சியில உறுத்துகிறார். பரிசுத்தாவியானவர் மூலம் அவருடைய பாவங்களை கண்டித்து உணர்த்துகிறார். அவருடைய இருதயத்திலே குத்தப்பட்டவர்கள் ஆகிறார்கள். உலகத்தார் பார்வையிலே அவர்கள் அநியாயமான ஆயக்காரர், சரீரத்தையே விற்கக்கூடிய வேசிகள், குடும்பங்களை கெடுக்கிறவர்கள், வாலிபர்களை அழிக்கிறவர்கள், சாபத்தை கொண்டு வருகிறவர்கள், கல்லெறிந்துதான் அவர்களை கொல்ல வேண்டும் என்பது ஒரு நியமமாய் இருக்கலாம். ஆனால் அவர்களையும் உண்டாக்கின ஒருவர் உண்டு, அவர்களுக்காக அவர்களை தேடி வந்த ஒருவர் உண்டு, அவர்களுக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தினவர் ஒருவர் உண்டு. ஒருவன் எவ்வளவு பெரிய பாவியாயிருந்தாலும் ஆண்டவர் அவரை மன்னிக்க அந்த கிருபையானது பாவத்தின் அகோரத்தை பார்க்கிலும் பெரிதாய் இருக்கிறது. இரத்தாம்பரம் போல சிவப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். என்ன பெரிய கொலைக்காரனாலும் கொள்ளைக்காரனானாலும் அவன் மேலும் ஆண்டவருடைய இரக்கம் இருக்கிறது. அவனும் மனம் திரும்புவதற்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். அன்றைக்கு இருந்த யூதர்கள், அன்றைக்கு இருந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர்கள் 2 கூட்டத்தாரை மிகவும் வெறுத்தார்கள். ஒரு கூட்டத்தார் ஆயக்காரர், வரி வசூலிக்கிறவர்கள், ரோமருடைய கைக்கூலிகள். ரோமர்களை யூதர்கள் வெறுத்தார்கள். ரோமர்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள். ரோமர்களுக்கு இல்லாத வரி, கொடுமையான வரி, பாரமான சுமையை யூதர்கள் மேல் சுமத்தினார்கள். ஆகவே ஆயக்காரரை வெறுத்தார்கள். அதைவிட கள்ளர்களையும் வேசிகளையும் அவர்கள் வெறுத்தார். கர்த்தருக்கு முன்பாக 3 பாவங்கள் மிக கொடிய பாவங்கள் என்று அழைக்கப்பட்டது. ஒன்று, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான பாவம். அப்படி பாவம் செய்கிறவர்களுக்கு மன்னிப்பே இல்லை என்று இயேசு சொன்னார். அடுத்த கொடிய பாவம் கொலை. 3வது கொடிய பாவம் சரீரத்துக்கு விரோதமாக, சரீரத்தில் வாழுகிற பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக இருக்கிற விபச்சாரம், வேசித்தனம். இவை 3ம் கொல்லுகிற கொடிய பாவங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. பரிசேயருடைய நிலைமை என்ன? தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். மற்றவங்க பரிசுத்தத்தை ஒப்பிட்டு நாங்கள் எவ்வளோ பெட்டர் என்று பெருமை பாராட்டி கொண்டார்கள். அவளை தங்களை தாழ்த்தவோ, குறைகளை ஒப்புக்கொள்ளவோ, மனங்கசந்து அழுது கர்த்தருடைய இரக்கத்தை கேட்பதற்கோ அவர்கள் பிரியப்படுவதில்லை.
ஆயக்காரர்களையும் வேசிகளையும் ரொம்ப அற்பமாய் அவர்கள் எண்ணினார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முந்தினவர்கள் பிந்தினவர்களாகவும் பிந்தினவர்கள் முந்தினவர்களாகவும் இருப்பார்கள். 45 வருஷம் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். ஆனால் நேற்று வந்த ஒரு முஸ்லீம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் விட்டு ஓடி ஓடி போய் உழைச்சி சீக்கிரமாக அவன் பரலோகத்துக்கு போயிடுவான். 25 வருஷமாக கிறிஸ்தவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாமலே இருந்திருப்பான், அபிஷேகத்தை பெறாமலே இருந்திருப்பான், பரலோகத்தை தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளாமலே இருந்திருக்கிறான். மத்தேயு 11:12 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. கடைசி நேரத்தில் எப்படியாவது மோதி அடிச்சாவது இரவெல்லாம் ஆண்டவரோட போராடியாவது யாக்கோபா போல இன்றைக்கு நான் ஆசீர்வதித்தால் ஒழிய, இன்னைக்கு நான் அபிஷேகம் தந்தால் ஒழிய, இன்னைக்கு நான் பரிசுத்தப்படுத்தினால் ஒழிய விட்டவே மாட்டேன். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். தலைப்பு, பரலோகத்தில் வேசிகளா? பரலோகத்தில் வேசிகள் என்று யாருமே கிடையாது. பூமியில வேசியா வாழ்ந்திருந்தாலும் இயேசுவின் இரத்தம் அவள் மேல் விழும்போது இமைப்பொழுதில் அவள் செய்த ஆயிரக்கணக்கான பாவங்கள் அவளுக்கு மன்னிக்கப்படுகின்றன. அவள் சுத்திகரிக்கப்படுகிறாள். பரலோகத்துக்குள் நுழையும் போது அவள் வேசியாய் அல்ல, ஒரு பரிசுத்த வாட்டியாய் உள்ள நுழைகிறார். அது அவருடைய கிருபை. சிலர் சொல்லுவாங்க, இப்போ மனம் போல நான் வாழ்ந்துருவேன், சாகருக்கு முன்ன நாள் ஆண்டவர்கிட்ட போராடி ஈராடி எப்படியாவது லாஸ்ட் மோமெண்ட்டில் உள்ளே போயிடுவேன். இப்படி நினைக்கிறவர்களுக்கு உணர்த்தப்படுகிறதுக்கு சான்ஸே இல்லாமல் திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி செத்துருவாங்க. ஆவி எங்கே போகணும்னு தெரியாது, மனம் திரும்ப டைம் இல்லாமலே போயிடும். அந்த நேரம் ஆயத்தப்படுவேங்கிறது நடக்காத காரியம். ஆண்டவர் ஏற்கனவே பல முறை கடிந்து கொள்ளப்பட்டும் அதை செவி கொடுக்காம இருதயத்தை கடினப்படுத்தும் போது சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இதை விளக்க பிரியப்படுகிறேன். ஒரு சிறு கதை சொன்னாதான் நீங்கள் அதை எளிதாய் புரிந்து கொள்வீங்க. ஒரு கிறிஸ்தவ முனிவர் ஒருத்தர் இருந்தார். ஆண்டோட சொன்னார், நான் காவி கொடுத்து எங்கேயாவது மலையில் குகையில் ஒரு காட்டுக்குள்ளே போய் இறந்து திறப்பின் வாசல் ஜெபம் பண்ண போகிறேன். அகில உலகத்துக்காக பாரப்பட்டு அதிக மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவர் சொன்னார், ஓகே. ஒரு காட்டுக்கு போனார். ஒரு மலை குன்றில் எப்போதும் உட்கார்ந்திருப்பார். காலையிலிருந்து ராத்திரி வர தவம் இருந்தார். ஒரு நாள் அவருக்கு பெரிய ஆச்சரியம். இவர் தவம் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 100 அடிக்கு அங்கே ஒரு வேசி வந்து கூடாரம் போட்டார். என்னடா இப்படி கொடிய பாவம் செய்கிறாளே, ஐயோ, எத்தனை பேர் தேடி வராங்க, எத்தனை வாலிபர்கள், எத்தனை குடும்பங்களை உடைக்கிறா, கொடிய பாவி எனக்கு முன்னால் வந்து உட்கார்ந்துட்டாளே. அடுத்த நாளாச்சு. அவட்ட வர்ற வீட்டுக்கு வர்ற ஒவ்வொரு வாலிபனையும் ஒவ்வொரு குடும்பஸ்தனையும் பார்த்து பார்த்து ஐயோ ஐயோ ஐயோன்னு அழுதுட்டு இருந்தார். அடுத்த நாளாச்சு. இவள் அவர் என்ன ஆரம்பித்தார், எத்தனை வாலிபர்கள், எத்தனை குடும்பஸ்தர்கள். பக்கத்தில் ஒரு சாக்கு பையை வச்சுட்டார். ஒவ்வொரு வாலிபன் உள்ளே போகும்போதும் ஒரு கல்லை எடுத்து அந்த சாக்கு பைக்குள்ளே போடுவார். சாயங்காலத்தில் எண்ணுவார், 32 கல், 32 விரைவை கடுத்திருக்கிறான். போக 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 போக
இவருடைய எண்ணமெல்லாம் எத்தனை பேர் வந்தான், எத்தனை பேர் போனான், எத்தனை பேர் எவ்வளோ நேரம் இருந்தான், வாட்ச் வச்சு பார்த்துக்கிட்டே இருப்பான். 7 மணிக்குள்ளே போகிறான். போக போக இவருக்கு ஜெபமும் இல்லை, திறப்பி வாசல் நிற்கல, தேசத்துக்காக மன்றாடும் இல்லை, இதுலையே கண்ணுங்கிறது. ராத்திரி வேளைகளில் அவள் வீட்டுக்குள்ளே மெல்ல ஜன்னல் வழியை எட்டி பார்த்துக்கிட்டே சுற்றி நடப்பார். கொஞ்ச நாள் கழித்து அந்த வேசியை காணும். என்னடா இங்கே இருந்தால் காணலன்னா அவளை பார்க்காம இவரால் இருக்க முடியல, நேரம் போடல. பிற யாரோ சொன்னாங்க அவள் செத்து போயிட்டா. அப்போ தான் அவருக்கு நிம்மதி வந்துச்சு. 4 நாளைக்கு முன்னால் அவள் செத்து தொலைஞ்சான்று. அவள் செத்து போய் 1 வாரம் ஆகலை, இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தது, இவரும் செத்து போயிட்டார். பரலோகத்து போனால் ஒரு பெரிய அதிர்ச்சி, வேசி அங்கே உட்காந்துருக்கா. பேதுருவை பார்த்து கேட்டார், என்ன பரலோகத்தில் வந்த வேசியா? யார் இவ்வளோ உள்ள விட்டது? அடையாளம் தெரியாமல் வேற யாருக்கும் பதிலாக இவ்வளோ கொண்டு விட்டாங்களா மேலே? தேவதூரெல்லாம் சரியாக செக் பண்ணி தான் அவளை உள்ள அனுப்புனாங்களா? பேதுரு சொன்னார், அவளுக்கு பயங்கர ஃபீவர் வந்தது, அவள் அழுதா. இந்த ஈனமான தொழிலை செய்து எங்கள் அப்பா அம்மாவை நான் காப்பாற்ற வேண்டியிருந்துச்சு. நான் அந்த தொழிலை செய்து தான் என் தம்பி தங்கையை நான் படிக்க வைக்க முடிஞ்சுது. நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, எனக்கு ஒரு மன்னிப்பு உண்டா? 2 நாள் பகலும் இரவும் அவள் அழுகுத அழுகை கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆண்டவர் அவருடைய அழுகையை பார்த்து, அவருடைய உண்மையான நோக்கம் பணம் சம்பாதிக்கணும் என்றல்ல, குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வேற வழி இல்லையே. தகப்பனாருக்கு பேலட்டிக்கு வந்து படுக்கையில் ஆயிட்டாரே, இருதயம் வாதிக்கப்பட்டு அந்த தொழிலை செய்தாலே தவிர மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் அல்ல. நீ அவருடைய முகத்தை பார்க்கிறாய், ஆண்டவரோ அவருடைய நறுங்குண்ட இருதயத்தை பார்க்கிறார். ஆகவே அந்த கடைசி நேரத்தில் அவளை ரட்சித்தார், அபிஷேகம் பண்ணினார், அவளோடு உடன்படிக்கை செய்து உன்னுடைய அப்பா அம்மா பிள்ளைகளை காப்பாற்றுவேன் என்று வாக்களித்தார். இன்றைக்கு அவள் பரிசுத்தவாட்டியாய் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் உனக்கு நான் கொடுத்த வேலை நீ ஒழுங்காக செய்யலை, ஜெபம் பண்ணுற வேலையை கொடுத்தேன். நீ என்னதான் முனிவராக உட்கார்ந்து இருந்தாலும் உன் கண்ணு தேவனோடு இல்லாமல் ஒரு வேசி மேலேயே இருந்தது, உன் இருதயம் கரைப்பட்டு போனது, நீ ஆண்டவரை பிரியப்படுத்தவில்லை. ஆகவே தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், பரிசேர பார்க்கலும் வேசிகளும் ஆயக்காரர்களும் முன்னால் முந்தி கொண்டு மேலே போய் சேர்ந்துடுறாங்க, மேலே போய் சேர்ந்துறாங்க. போதகர் பால் ஏங்கிச்சோ அதை விளக்குவதற்கு ஒரு அருமையான உண்மை சம்பவத்தை அவர் சொன்னார். ஒரு வாலிப பெண்ணுக்கு திருமணத்துக்கு முன்னால் சில தவறான தொடர்புகள் ஏற்பட்டு விட்டன. அந்த நேரம் அவளுக்கு திடீரென்று கல்யாணம் பேசினார்கள். ஒரு நல்ல அருமையான ஒரு உத்தமமான மாப்பிள்ளை கிடைத்தது. மாப்பிள்ளைக்கு இந்த பழைய சோறு ஒன்றும் தெரியாது. மனைவியை உயிருக்குயிராய் நேசித்தான், அளவற்ற அன்பு பாராட்டினான். ஆனால் அவளுக்கோ ஐயோ இந்த அன்பை பெற நான் அருகதையற்றவள், கல்யாணத்துக்கு முன்னால் இப்படி தப்பான உறவில் நான் சிக்கிக்கொண்டேன், இப்போது இவ்வளோ அன்பை கொட்டுகிறானேன்னு இவளுக்கு ஒரு குற்ற மனசாட்சி. சந்தோஷமாய் புருஷனிடத்தில் வாழ முடியவில்லை. ஆகவே அந்த புருஷன் சொன்னார்,
என்னமோ தெரியல, உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு கலக்கம் இருக்குது. ஆனாலும் நீ குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் உற்சாகமாய் நீ பங்கு பெறவில்லை. போத இடத்துல உன்னை அழைத்து கொண்டு போகிறேன். அவர் உனக்கு ஜெபம் பண்ணால் உனக்கு எல்லாம் ஒரு சந்தோஷம் வந்துவிடும். போதகிற இடத்துல, ஐயா என் மனைவியோடு தனியாக மனம் திறந்து பேசுங்க, எனக்கு தெரியல என்ன அவருடைய உள்ளத்தில் இருக்கிறது என்று. அவளை கொண்டு வந்து அவர் பேசினார். மகளே, சொந்த மகளைப் போல நான் உன்னை நேசிக்கிறேன். உன்னை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ன? அவள் எல்லா காரியத்தையும் அந்த போதர் இடத்துல மனம் திறந்து பேசினாள். கடைசியில் அவளை பார்த்து சொன்னார், இப்போது நமக்கு முன்பாக ஒரு பெரிய குளம் இருப்பதை போல எண்ணிக்கொள். ஒரு பெரிய குளத்தை பார்க்குறியா? மனக்கண்ணில் அதை கற்பனை செய். ஆமா, பார்க்குறேன். என் கையில் ஒரு சின்ன கல் எடுக்கிறேன், உன் கையில் ஒரு சின்ன கல்லை எடுத்துக்கொள். இப்போ நான் என் கல்லை போட போறேன். இப்போ நீ இந்த தண்ணீரை பார்க்கிறாய். அது சாதாரண தண்ணீராய் பார்க்காதே, இயேசுவின் சிலுவையிலிருந்து ஒழுகிற இரத்தத்தால் நிரம்பின ஒரு குளமாக பார். ஓகேவா? இப்போ நான் என் கல்லை போடுறேன், கவனித்துக்கோ. இந்த கல்லை எடுத்து அப்படியே ஓங்கி போட்டார். என்ன நடக்கிறது? குளத்து நடுவில் கிளுக்குன்னு விழுந்தது. சின்ன சின்ன அலைகளாய் அந்த குளத்திலிருந்து நிறைய அலைகள் கரை மட்டும் போகிறது. அந்த கல் குளத்தின் ஆழத்துக்குள்ள போய்விட்டது. அந்த குளத்தில் கல் எங்க இருக்கிறது தெரியவில்லை. சரி, இப்போது உன் கையில் இருக்கிற அந்த பெரிய கல்லை தூக்கி முழு பலத்தோடு உள்ள போடு. அவள் போட்டாள். அவர் கேட்டார், என்ன நடந்தது? தபால் என்று விழுந்தது. தண்ணீர் பல பக்கமும் தெரித்தது. பெரிய 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 அலைகள் வந்தது. இப்போது அவர் கேட்டார், நான் போட்ட சின்ன கல்லும் நீ போட்ட பெரிய கல்லும் எங்க இருக்கிறது? எனக்கு தெரியவில்லை. தண்ணீருக்குள் அப்படியே அமிழ்ந்து போனது. அவர் சொன்னார், நான் போடுகிற பாவம் சிறிதா இருக்கலாம், நீ போடுகிற பாவம் பெரியதா இருக்கலாம். ஆனால் இயேசுவின் இரத்தத்தின் கிருபை என்னவென்றால், சிறிய பாவமோ பெரிய பாவமோ தன்னுடைய இரத்தத்துக்குள் அது விழும்போது அதை அப்படியே மூடி மறைத்து ஒன்றுமில்லாதது போல செய்து விடுகிறது. இப்போது உன்னுடைய பாவங்களை எண்ணிக்கொள். அவைகளை நீ இயேசுவின் இரத்தம் என்கிற அந்த பெரிய குளத்துக்குள்ள தூக்கி போட்டார். அதை அவர் எண்ணாமலும் இருப்பார். நம்முடைய பாவங்களை சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விட்டார். கிழக்குக்கும் மேற்குக்கும் இவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அகற்றி விட்டார். நம்முடைய பாவங்கள் இரத்தாம்பரம் போல சேப்பாய் இருந்தாலும் அதை பஞ்சை போல வெண்மையாக்கி விட்டார். மகளே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசுவின் இரத்தம் உன்மேல் விழுந்து விட்டது. இனி அது எண்ணப்படுவதில்லை. சொல்லிவிட்டு தலையில கை வைத்து ஜெபம் பண்ணினார். ஒரு புதிய அபிஷேகம் வந்தது. ஆனந்த தைலத்தின் ஒரு வல்லமை வந்தது. முகத்திலே ஒரு புன்னகை வந்தது. ஆனந்த தைல அபிஷேகம் அவளை நிரப்பினது. அதற்கு பிறகு அவள் அந்த பாவத்தை எண்ணவே இல்லை. அவருடைய குடும்ப வாழ்க்கையும் அவ்வளவு சந்தோஷமாய் மாறிவிட்டது. மத்தேயு 1ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்த்தால், இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாற்றிலே 5 பெண்களுடைய பெயரை குறிப்பிட்டு இருக்கிறது. ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்தது இயேசு கிறிஸ்து வரையிலும்
42 தலைமுறை என்று எழுதியிருக்கிறது. ஆபிரகாமிலிருந்து தாவீது வரை 14 தலைமுறை, தாவீதிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது வரைக்கும் 14 தலைமுறை, அதிலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய வரையிலும் 14 தலைமுறை, 42 தலைமுறை வரும்போது அங்கே 5 பெண்களை குறித்து எழுதியிருக்கிறது. அதிலே சிலர் வேசிகள். முதல் தாமார் என்ற ஒரு பெண், 2 கணவன் மரித்து போனான், மாமனோரோடு வேசித்தனம் பண்ணி, அந்த வேசித்தனத்தினுடைய பிள்ளைதான் இயேசுடைய வம்ச வரலாறுல வருகிறார். இன்னொரு பெண்மணி ராகாப் என்று எரிகோ மதில் மேல் குடியிருந்த ஒரு பெரிய வேசி. அவளை சல்மோன் என்ற இஸ்ரவேலன் மேரி பண்ணி போவாஸை பெற்றான். போவாஸ் தாத்தா தான், பேரன்தான் ஈசா தாவீது. இன்னும் வருகிற வேசித்தனம் புருஷன் இருக்க, யுத்தத்துக்கு போயிருக்கும்போது தாவீது அரண்மனை உப்பரிக்கையில் வாழ்கிறதை பார்த்து புருஷன் இருக்கும்போதே வேசித்தனம் பண்ணினாள். பயங்கரமான காரியங்கள். ஆனால் அவருடைய வம்சத்திலே ஆண்டவர் வர தன்னை அருவருக்கவில்லை. இப்படிப்பட்ட குடும்பத்தில் இப்படிப்பட்ட மூதாதையர் சரித்திர வேதத்தில் எழுதியிருக்கிறது. இதிலையா நான் வருவது என்று ஆண்டவர் எண்ணவே இல்லை. அப்படிப்பட்டவர்களையும் தன்னுடைய வம்ச வரலாற்றை எழுதினார், கனம் பண்ணினார். அவர்களுக்கும் இரக்கம் கிடைத்தது. ஆகவே நாம் யாரையும் அற்பமாய் எண்ண முடியாது. சிலர் என்ன நினைக்கிற, பெரிய பெரிய பேர் பெற்ற ஊழியக்காரங்க, வரங்கள் வல்லமையுடையவர், விசேஷ தீர்க்க தரிசன வரமுடையவர், நம்ம அப்படி நினைக்கிறோம். ஆனால் அவங்களோட பெரியவங்க ஏழை கிராமத்தில் படிப்பறிவில்லாமல் பசியும் பட்டினிலும் உபவாசம் இருந்து ஆண்டவரோடு ஆழமான ஐக்கியம் தொடர்பு கொள்ளுகிறவர்கள், பிரபல்யமான பிரசங்கிமாரை பார்க்கலாம், ஊழியக்காரரை பார்க்கலாம், கர்த்தர் அவர்களை அதை அதிக கனம் பண்ணுவார், அதிக கனம் பண்ணுவார். நான் சிறுவனாய் இருந்தபோது எங்களுடைய கிராமத்தில் உள்ள ஊழியக்காரங்க பசி பட்டினியில் கிடந்தது பார்த்துருக்கிறேன். சாப்பிட ஒன்றும் இல்லாமல் பப்பாளி காயை அறுத்துட்டு வந்து உப்பு போட்டு அதை சாப்பிடுவாங்க. கஞ்சியில் குழம்பு ஊற்றுறக்கு ஒன்றும் இருக்காது. 5 பைசா ஊறுகாய் வாங்கி கடித்து சாப்பிடுவாங்க. பசி பட்டினியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க பாட ஆரம்பித்தா பரலோகமே இறங்கி வரும். உலகத்தில் தேசத்தில் அவ்வளோ சர்ச்சை பார்க்கலாம், ஆண்டவர் வருவார்னா அந்த சர்ச்சு தான் போவாருன்னு நான் நினச்சிக்கிடுவேன். ஆகவே தான் மத்தேயு 18:10 அவர் சொன்னார், இந்த சிறியரில் ஒருவரையும் அற்பமாய் எண்ணாது. பரிசேயர் சதுசேயர் வேதபாரர் ஆண்டவர் ஏன் வெறுத்தார் என்றால், அவர்கள் மாய்மாலம் பண்ணி தங்களை பரிசுத்தவான்களாக காட்டிக்கொண்டார்கள். ஆயக்காரரையும் வேசிகளையும் வெறுத்தார்கள். இயேசு ஒரு ஆயக்காரனுடைய வீட்டுக்கு போகிறார், சகையினுடைய வீட்டுக்கு போகிறார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா உலகத்தார் பார்வையில் அவங்க ரொம்ப படித்தவங்க. நான் நினைக்கிறேன் இன்னைக்குள்ள பெரிய பிஷப்மார், பெரிய ஆர்ச் பிஷப்மார், பெரிய சீஃப் பாஸ்டர்ஸ், டாக்டரேட் வாங்கினவங்க, பிடிஹெச், அந்த டிஹெச், பிஹெச் எல்லாத்தையும் ஆண்டவர் வெறுத்து தள்ளி, அவ்வளோ படிச்சிருந்தாலும் அவங்கள சீசலாக கூட ஆண்டவர் தேர்ந்தெடுக்காம மீன்பிடிக்காரங்களை தெரிந்து கொண்டு அவங்கள அபிஷேகம் பண்ணி அவங்கள பயன்படுத்தினார். ஆண்டவருக்கு பட்சபாதமே இல்லை. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு சுபாவம் மாய்மாலம். மற்றவங்களை அற்பமாய் எண்ணி அவங்களோட தன்னை கம்பேர் பண்ணி நான் எவ்வளோ பரிசுத்தவான். ஏன் அவங்களோட கம்பேர் பண்ணுற? ஆண்டவருடைய பரிசுத்தத்தோடு உன் பரிசுத்தத்தை கம்பேர் பண்ண முடியுமா?
முடியாது. ஒருவனை அற்பமானது. ஐஸ்வர்யவான் வீட்டு பக்கத்தில் லாசர் உட்கார்ந்து இருந்தான். சாப்பாடு இல்லாமல் கிடக்கிறான். சரீரம் பூரா பருக்கள், புண்கள், வேதனைகள். நாய்க்கு கிடைக்கிறவனுக்கு கிடைக்கல. மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளினால பசியாற்ற வேண்டும் என்று அவன் எண்ணினான். அவ்வளோ ஏழை தருத்துறேன். ஆனால் அவன் பரலோகத்துக்கு போயிட்டான். தேற்றப்படுகிற ஆபிரகாம் அடி போயிட்டான். ஆண்டவர் மேலே விசுவாசத்தில் குறையில் தருத்திரனா இருந்தாலும் அந்த ஆண்டவரை விடமாட்டேன். உலக வாழ்க்கை வேகமாக போய்விடும். நான் கர்த்தருக்குள்ளே இருப்பேன். உலகத்தில் டாம்பீகமாக, ஐஸ்வர்யமாக, பணமாக, பங்களாவா, வீடு அப்படி இருக்கிறத பார்க்கலாம். ஆவில எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஹல்லேலூயா. நேரம் வேகமாக போகுது. நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. 8:30 மேலே பிந்தாங்க. நாங்கள் ஹாஸ்டலுக்கு போகணும். நான் ஒரு 4 அல்லது 5 வேசிகளாக இருந்தவங்கள ஆண்டவருடைய கிருபை எப்படி சந்தித்தது. ஆகவே நான் சுருக்கமாக பேச விரும்புகிறேன். முதலாவது ஒரு வேசியை லூக்கா 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பெத்தானியாவில் ஆண்டவர் சீமோன் என்று ஒரு மனிதன் குஷ்ரோகியாக இருந்து குணமானவன். அவன் ஒரு நன்றி பலியாக தன்னுடைய வீட்டில் இயேசுவானவருக்கு ஒரு விருந்து கொடுத்திருந்தான். அவருடைய சீஷர்களை அழைத்திருந்தான். இயேசு ரொம்ப சந்தோஷமாக அந்த விருந்து வீட்டுக்கு வந்தார். ஆனால் அந்த வீட்டுக்குள்ள அழையாத விருந்தாளியாக ஊரறிந்த ஒரு பாவி. சில மொழிபெயர்ப்புகள் ஊரறிந்த வேசி. ஊருக்கே தெரியும் அவள் வேசிட்டு. அவள் வந்தாள். நறுங்குண்ட இருதயத்தோடு வந்தாள். அவள் சாப்பிடணும், விருந்து சாப்பிடணும்னு வரல. ஆண்டவருடைய கால்களை பிடித்து கட்டி அழ வேண்டும் என்று வந்தாள். வரும்போது ஒரு காணிக்கையை எடுத்து கொண்டு வந்தாள். சாஸ்திரிகள் கொண்டு வந்த காணிக்கை போல பொன்னையும் வெள்ளியையும், பொன்னையும் தூப வர்க்கத்தையும் கந்த வர்க்கத்தையும் கொண்டு வரல. சாம்பிராணியும் கொண்டு வரல. ஒரு வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்தாள். தன்னுடைய காணிக்கையாக தன்னுடைய கண்ணீரை கொண்டு வந்தார். பாதங்களை கட்டி பிடித்து அழுதாள் அழுதாள் அழுதாள். பாதங்களை கழுவினாள் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளோ கண்ணீர் வடித்திருப்பாள். ஒரு டம்ளர் அளவில் காலை கழுவுறதுக்கு டம்ளரில் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, செம்பில் தண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ நறுங்குண்ட இருதயத்தோடு அழுத இருந்திருப்பாள். வேசித்தனம் இப்படி பண்ணேன், என் மாம்சம் அப்படி இழுத்துட்டு போயிட்டு அவ்வளோ அழுதாள். பெண்களுக்கு கிரீடமாயிருப்பது தலைமயிர். அதை கொண்டு அந்த பாதங்களை துடைத்தாள். அவருடைய பாதங்களை குனிந்து முத்தமிட்டு கொண்டே இருந்தாள். அந்த சீமோனுக்கு கோபம். இவ்வளவு ஒரு ஊரறிந்த பாவி, ஊரறிந்த வேசி, தன்னை தொடுகிறவ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருக்காதா? இவர் ஒரு தீர்க்கதரிசி அல்லவா? ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை பார்த்தார். சங்கீதம் 51:17 சொல்லுகிறது, தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஒரு நாளும் புறக்கணிப்பதில்லை. நறுங்குண்ட பலியாக, ஜீவ பலியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவனுடைய முடிவு என்ன? இயேசு கிறிஸ்து சீமோனை பார்த்து சொன்னால், இவள் செய்த எல்லா பாவங்களையும் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. எவளிடத்தில் அதிகமாய் அன்பு கூறுகிறாரோ, எவரிடத்தில் அதிகமாய் மன்னிக்கிறார், அவர்களை மன்னிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேசித்தனம் என்பது கொடிய சாபத்துக்கு கொண்டு போகிறது. சின்ன சேலம் என்கிற இடத்துல
ஊழியத்துக்கு போயிருந்தேன். ஒரு டீச்சர் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்தார்கள். வீட்டுக்குள்ள போன உடனே ஒரு இருள் என்னை தாக்குறது போல இருந்தது. முன் அறையில் அவருடைய 2 பிள்ளைகளும் பைத்தியமாக, எங்கேயோ ஒருனுக்கு 17 வயது 19 வயது, கால் கை மடங்கி முழு பைத்தியமாக எங்கேயோ பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறது. கால்கள் மடங்கி இருக்கின்றன, பேசுகிறதும் இல்லை, காது கேட்கறதும் இல்லை. 2 பிள்ளைகள். உள்ளம் உடைந்து அழுதேன். என்னை அழைத்து கொண்டு போன சருள் சொன்னார்கள், இந்த ஊரில் ஒரு வேசியாக இருந்தாள். பிறகு எங்கேயோ ஒரு கிராமத்துக்கு போய் எவனோ ஒரு முட்டாளை திருமணம் செய்து வந்தா. பிறந்தது 2 பிள்ளைகள், புருஷன் செத்து போனா. விபச்சாரம், வேசித்தனம் எவ்வளவு கொடிய பாவம் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறார். மாயக்காரர்கள் வேசித்தனத்திலே அவர்கள் வாழ்ந்தாலும் கூட தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டார்கள். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தால் இன்னும் எனக்கு இந்த கண்கள் மேலே உள்ள இச்சை போல, அந்த வாலிபன் அவன் சிவந்த ரூபமும் அழகு கண்களும் அப்படி இருக்கான். என் உள்ள அவன் பக்கமாக எழுந்துக்கிட்டு போகுது. வாழ்ந்தா ஒரு நாளாவது அவனோட வாழ்ந்துட்டு செத்தா கூட பரவாயில்ல. சில ஆண்கள் ஜவுளி கடையில் ஷோகேஸ் ரூமில் பொம்மைகளை உடுத்தி வச்சிருக்கான் பாருங்க. எனக்கு அதை பார்த்தாலே ஒரு காதல் உண்டாகுது. நினைவில் கற்பனை காதலன்கள், கற்பனை காதலிகள். ரொம்ப நாளாக அந்த பேய் துரத்துற ஊழியத்தில் இருந்து ஆண்களுடைய சரீரத்திலேயே ஒட்டிகிட்டு இருக்கேன். மோகினி பேய்களை துரத்தியிருக்கேன். பெண்கள் சரீரத்திலேயே ஒட்டி அவங்களுக்குள்ளே வாழ்கிற மன்மதன் ஆவிகளை உள்ளே தான் இருக்கும். ஏன்னா இவங்க கற்பனை பண்ணி அப்படி இப்படியே வாழ்கிறதுனால அந்த ஆவிகள் உள்ளே பூந்துடும். நம்ம நினைக்கிறோம் வேசின்னு போட்டு காசை கொடுத்து அதான் வேசித்தோம்னு நினைக்கிறோம். பொல்லாத ஆவியில் ஒரு ஆவி, ஊழியக்காரர்களை கூட வஞ்சிக்கிற ஒரு கொடிய ஆவி, சிம்சோனை வழி தப்பி போகக்கூடிய ஒரு பண்ணின ஒரு ஆவி, வேசித்தன ஆவி. விபச்சார வேசித்தன ஆவிக்கு பயப்படணும். இத்தனை வயசு வரைக்கும் தான் அந்த விபச்சார வேசித்தன ஆவி இருக்குன்னு சொல்ல முடியாது. 90 வயசில் சாகிற வரையிலும் இந்த மாம்சத்தில் அந்த இச்சைங்கிறது ஒட்டிகிட்டே இருக்கும். நான் வேசித்தனம் பண்ணல. ஆண்டவர் சொல்றார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட. சங்கீதம் 32 சங்கீதம் 1-2 சொல்லுகிறது, எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில கபடமில்லாமல் இருக்கிறதோ அவன் பாக்கியவான். ஆகவே எந்த நிலைமையிலும், கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் நமக்கு ஆண்டவருடைய இரக்கம் உண்டு, கிருபை உண்டு. மனங்கசந்து அழும்போது உண்மையாய், நீதிமொழி 28:13 ஞானி சொல்லுகிறார், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். இந்த இரவும் அவருடைய இரத்தம் நம்மேல விழட்டும். குற்ற மனசாட்சியோடு வாழுகிறதை விட்டுவிட்டு என் ஆவியில் ஒரு விடுதலை தரணுப்பா. இந்த பாவம் திரும்ப திரும்ப அலமோதுது. என் சிந்தனையிலேருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லை. என்னுடைய மகனாய் மாற்றும், நீதிமானாய் மாற்றும், பரிசுத்தமானாய் மாற்றும். குற்ற மனசாட்சி வாதிக்காமல் மகிழ்ச்சியோடு அப்பா என்று ஓடி வர எனக்கு கிருபை செய்யும்.
1 யோவான் 1:7 சொல்லுகிறது, அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை நீக்கி நம்மை சுத்தியது. இரண்டாவதாக, இயேசு கிறிஸ்து ஒரு நாள் இரவெல்லாம் ஒலிவ மலையில் ஜெபம் பண்ணிட்டு காலையில் தேவாலயத்தில் உபதேசிப்பதற்காக இறங்கி வந்தார். அங்கே விபச்சாரத்தில் கையும் மையுமாய் பிடிபட்ட ஒரு பெண்ணை கொண்டு வந்தார். அவர் ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு வரார். இவனுங்க ராத்திரி பூரா எங்கே வேசி இருக்கா, என்ன நடக்கிறா, ஒரு வேசி உபச்சாரம் பண்ணுறதை பார்த்த உடனே அந்த ஏமாளி பொண்ணை கூட்டு வந்தார். அவன் எங்கேயோ ஓடி போயிட்டான். வீர சூர புலிகள் 2 பேரையும் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கணும். எப்போ இதுக்கு ராத்திரி பூரா காவல் காத்து ஜெபம் பண்ணாமல் ஏசுனார் மலையில் போய் ஜெபம் பண்ண மாதிரி ஜெபம் பண்ணு எல்லாம் கூட்டிகிட்டு வந்தாச்சு. கேட்குறாங்க ஆண்டவரை பார்த்து, இவ கையுமையுமா இவ்வளோ பிடிச்சிட்டோம். முதல்ல வந்த வேசி, ஊரறிந்த வேசி, பெத்தானியாவில் நடந்த சம்பவம், இது எருசலேமில் நடக்கிற சம்பவம், காலையில் நடக்கிற சம்பவம். பரிசேயும் சதுசேயரும் வந்திருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆண்டவரே இவளை கல்லறிந்து கொள்ள வேண்டும், நியாயப்பிரமாணம் அப்படி சொல்லுது. ஆண்டவர் கேட்டார், சரியப்பா. கீழே தலையில் கீழே குனிஞ்சிட்டார். இவ முகத்தையாக பார்க்கலாம், அந்த சூழ உள்ளவங்க முகத்தை பார்க்க ஆண்டவர் விருப்பப்படவே இல்லை. தலை கீழே போட்டார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதல்ல குற்றம். முதல் கல்லறைய பாவம் இல்லாதவன் முதல்ல ஏறிட்டோம். ரெண்டாவது மற்றவங்க ஏறிங்க பரவாயில்ல. முதல்ல ஏறுறவன் பாவம் இல்லாதவனாக இருக்கணும். ஆண்டவர் தரையில் எழுந்தாராம். தரையில் எழுந்தாருங்கிறவனுடைய மனசாட்சியில் குத்தி குத்தி எழுந்தார். அவன் செய்த பாவங்களெல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். ஒருவனுக்கும் துணிவில்லை, ஒருவனுக்கும் துணிவில்லை. எல்லாம் கல்ல கீழே போட்டான். நைஸாக நழுவ ஆரம்பித்தான். ஆண்டவர் ஏன் தலை குனிஞ்சாரு? நழுவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக கீழே குனிஞ்சார். இல்லைன்னா வீம்புக்கு நின்றுப்பான். ஓடி போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறதுக்காக தான் அவர் கீழே குதிச்சது. வேதம் சொல்லுது, முதல்ல அதை பற்றி சொல்லும்போது பரிசேயரும் சதுசேயரும் ஒரு இடத்துல கொண்டு வந்தாங்கன்னு முதல்ல வாசிக்கிறோம். 3 வசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு பிறகு 9ஆம் வசனம் பார்த்தா பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஓடிட்டாங்க. ஐயா, அந்த சிறியவனுக்கு அங்கே என்ன வேலை? அதிகால வேளையில் இவன் போய் வேசியை பிடிக்கிறான். சிறியவனுக்கு அங்கே என்ன வேலை? ஆண்டு சொன்ன கேள்வியில் சிறியவனும் பாவம் செய்யிருக்கான். முளைச்சி 2 இலை விடுறதுக்குள்ள விபச்சாரம் பேசித்தாங்க. இந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போ, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை. போ, இனி பாவம் செய்யாது. யோவான் 8:11. கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? எப்படி ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்லியிருப்பார்? அவ்வளோ பார், இதுமா பாவம் செய்யாது அப்படி சொல்லியிருப்பார். போத்தாயே போ. இனி இப்படி தப்பு தண்டெல்லாம் செய்து மாட்டிட்டு, இந்த தடவை நான் இருந்தனால உன்னை காப்பாற்றுனேன், மற்றபடி உன் மண்டை எலும்பெல்லாம் பீஸ் பீஸாக போயிருக்கும். எப்படி சொன்னார் எனக்கு தெரியல. நான் இமேஜின் பண்ணி பார்த்து பார்த்து விட்டுட்டேன். போய் நீ பாவம் செய்யாது. ஒரு திமிர்வாதக்காரன் 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தண்டை வந்தார். ஆண்டவர் குணமாக்கினார். ஒரு நாள் அவனை ஆலயத்தில் பார்த்து
அவன்ட்டு அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை பார்த்து சொன்னார், இனி அதிக கேடு உனக்கு உண்டாகாதபடி இனி பாவம் செய்யாது. ஏற்கனவே கேடு உண்டாயிற்று. ஏற்கனவே 38 வருஷம் இது வியாதியை கொண்டு வந்துட்டு, சாபத்தை கொண்டு வந்துட்டு. இப்போ நான் குணமாக்கிட்டேன், பாடி நல்ல பாடி ஆயிட்டுங்கிறக்கா போய் இனிமே பாவம் செய்தேன்னா இதை விட பொல்லாதது வந்துடும். ஒரு பேயை துரத்துறாரு, உன்னுடைய உள்ளத்தை இயேசுவுக்கு கொடுக்காம வெறுமையா வச்சுட்டா இன்னும் 7 பிசாசை கூட்டு வந்து உனக்குள்ள குடியிருக்க ஆரம்பிச்சிடும். அப்போ உன் முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமை அதிக கேடாகும். ஆண்டவர் இதுவரை நீ செய்த எல்லா வேசித்தனம் உபச்சாரம் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டார், மறந்துட்டார். இனிமே திருப்பி நீ அந்த பாவத்தில் விழுந்தா, இனிமே நீ குடிக்க போக ஆரம்பிச்சா, அங்கே டிவியை பார்த்து அங்கே ஒருத்தன் பீர் பாட்டில் உடைச்சி அப்படியே குபு குபுன்னு அது பொங்கி வர்ற என்ன மகிழ்ச்சி. ஊட்டியில் இருக்க மாதிரி, காஷ்மீரில் இருக்க மாதிரி, எங்கேயோ பறக்கிற மாதிரி 5 நிமிஷம் பார்த்தா சாத்தான் நடடா ராஜா நட அனு எழுதிட்டு போயிடுவான். மறுபடியும் அந்த குடிகார ஆவி இன்னும் 7 ஆவியை பிடிச்சிட்டு உள்ள வந்துடும். ஒருவன் எந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து ஆண்டவர் அவனை ரட்சித்து கொண்டு வருகிறாரோ, திருப்ப அந்த பாவ பழக்க வழக்கம் அவனை ஜெயங்கொள்ளுமானால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவளானால், 2 பேதுரு 2:20 ஆண்டவர் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுகிறார். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மீண்டும் அவைகளில் சிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால், ஒரு பாவம் உங்களோடு போராடுகிறது, ஒரு பாவ பழக்க வழக்கங்கள், ஆண்டவர் விரும்பாத ஒரு உறவு முறைகள் உங்களோடு போராடுகிறது. ஒரு முறை விழுந்துடுறீங்க, ஆண்டவரே மன்னியப்பா, தெரியாம செய்யிட்டேன், மனசாட்சி வாதிக்குது, என் குடும்பத்துக்கு இது சாபமாக மாறக்கூட ஆள்றீங்க. மறுபடியும் கிருபை. ஒரு வாரம் நல்லா இருக்கீங்க, திருப்பி அதே பாவத்தில் அதே குழியில் அதிலே விழுந்துடுறீங்க. திருப்பி மனசாட்சி வாதிக்குது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, பாவத்துக்கு விரோதமாக எதிர்த்து நிற்பதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் போராடவில்லையே, ஜெயம் பெற வேணும்னு ஆவியானவரோட போராடி ஜெபம் இல்லையே, அசுத்தத்தில் விழக்கூடாது என்று கர்த்தரை பரிசுத்தர் 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 தினமும் நூற்றுக்கணக்கான முறை சொல்லி விடுதலையாகவில்லையே, திருப்பியும் அதில் நீங்கள் 1000 முறை விழுந்தாலும் ஆண்டவர் உண்மையாக மனசாபப்படும் போது அதை மன்னிப்பார். ஆனால் விழுந்துட்டு இருக்கும்போது சொல்கிறீங்க, இனிமேல் இந்த இயேசுனார் வேண்டாம், நம்மளால் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ முடியாது, என்னை விட்டுரு ஆண்டவர், நான் அந்த சாக்குடைக்குள்ளே பண்ணி மாதிரி விழுந்து கிடக்கும், கூட போராடி என்னால் ஜெயம் பெற முடியல, என்னை விட்டுறோன்னு சொல்லும்போது அந்த பாவத்தால் நீ ஜெயிக்கப்பட்டுட்ட, நீ தோத்து போன. ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார். சபை கூடுதல் உதவி செய்கிறது, தேவனுடைய வசனங்கள் உதவி செய்கிறது, வாக்குத்தத்தங்கள் உதவி செய்கிறது, பரலோக தேவதூதர்கள் உதவி செய்கிறார்கள், பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். இயேசு உங்களுக்காக பிதாவுடைய வலது பரிசத்திலிருந்து வாக்கு கிழங்காத பெருமூச்சுகளோடு மன்றாடி கொண்டிருப்பார். நீங்கள் ஜெயங்கொண்டு விளங்குவதற்கு 1000கணக்கான மார்க்கங்கள் ஆண்டவர் வைத்திருக்க என்னால் முடியாது. இதுக்கு மேலே நான் சர்ச்சைக்கு வரமாட்டேன். அப்போது நீ தோற்று போயிட்டான்னு அர்த்தம். வெளிப்படுத்தல் விசேஷம் முழுவதும் வருகிற வார்த்தை என்ன? ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. 7 சபைகளுக்கு எழுதி முடித்து கடைசி வசனத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. கடைசியாய் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்தில் ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்து கொள்ளுவான், நான் அவனுடைய பிதாவாய் இருப்பேன், அவன் என்னுடைய குமாரனாய் இருப்பான். ஆகவே என்னதானாலும்
உண்மைதான், நம்முடைய கால்களுக்கு கண்ணி வைக்கப்படுகிறது, பல வலைகள் விரிக்கப்படுகிறது. சாத்தான் சும்மா இருக்க மாட்டான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறான். வான மண்டலங்குள்ள பொல்லாத ஆவியின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. அவன் அங்கிருந்து அம்பை எய்கிறான். இருதயத்தில் எண்ணங்களில் பாவ சிந்தங்களை விதைக்கிறான். வேசித்தனம் என்பது ஒரு ஆவி, விபச்சாரம் என்பது ஒரு ஆவி. அந்த ஆவியை நம்ம ஜெயிக்கிறதுக்கு தான் சர்வாங்க போர் ஆயுதங்களை தரித்து கொள்ளணும். 2 கொரிந்தியர் 10:4 சொல்கிறது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இல்லாமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலனுள்ளதாய் இருக்கிறது. நேராயிட்டு நான் முடிச்சிடறேன். அடுத்த 3 பாயிண்டை நான் அடுத்த வாரம் தான் பேசுவேன், சரியா? சகோதரிகள்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, ப்ளீஸ் 8:30 எங்களை விட்டுருங்க. ஸோ அடுத்த வாரம் நான் தொடர்கிறேன். இன்னும் நிறையான ஸ்டோரிஸ் இருக்கு, எல்லாம் சொன்னால் இப்போது நேராயிரும். கர்த்தர் மட்டும் நம்ம கிருபை செய்தார், நம்மை ஜெயங்கொண்டவர்களாய் நிறுத்துவதற்காக. ஒரு பக்கம் ஆவியானவர் சொல்லுகிறார், ரோமர் 8:26, நம்முடைய பலவீனங்களில் என்ன பலவீனம்? இச்சைகள், சிந்தனைகளில் ஜெயமில்லை. நம்முடைய பலவீனங்களில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். ஏற்றபடி விண்ணப்பம் செய்ய வேண்டியது இன்னதென்று அறியாததுனால நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மை ஆலயமாக்கி நமக்குள்ளிருந்து புலம்புகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக மன்றாடுகிறார். இயேசுவும் பரலோகத்து போய் ஜாலியாக உட்கார்ந்துடல, தேவதூதனுடைய ஆராதனையில் மயங்கி உட்கார்ந்துடல, நம்ம நினச்சி பிதாவுடைய சமூகத்தில் பரிந்து பேசுகிறார். காயங்களை காட்டி 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 நான் சிந்தின ரத்தம் வீணாய் போய்விடக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை பரிசுத்தமாய் வாழ்வதற்கு என்னென்ன உண்டோ அவ்வளவற்றையும் இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். அவைகளை நாம் உரிமையாக்கி கொள்ள தகுறனால்தான் தான் பல விழுகைகள் வருகிறது. எழுந்து நிற்போம், கைகளை உயர்த்தி கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வீழ்ச்சி கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். உடைய சிந்தனையிலே வருகிற வீழ்ச்சி, உடைய நினைவுகளிலே கெட்ட சொப்பனங்கள் மூலமாய் உனக்குள்ளே சாத்தான் கொண்டு வருகிற களைகள். ஏசாயா தேவ சமூகத்தில் வந்தபோது உடனே உணர்ந்து கொண்டார், ஐயோ நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன். கேரளாவில் உள்ள ஒரு மினிஸ்டர், போன வாரம் மினிஸ்டர் இராதபடி தூக்கிட்டாங்க. ஒரு பெண்ணோட டெலிஃபோன் பேசும்போது ஆபாசமாக பேசினார். அந்த பெண் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டார். எத்தனை பேர் டெலிஃபோன் மூலமாக விழுகிறார்கள். ஒருத்தர் சொன்னார், நான் ஒய்ஃப் இல்லாமல் வாழ்ந்துருவேன், வாட்ஸ்அப் இல்லாமல் வாழவே முடியாது. எழுந்ததும் அந்த வாட்ஸ்அப் தான் அழைக்கிறது. ஜெபம் பண்ண நேரம் இல்லை. எப்போ பார்த்தாலும் யூடியூபு, எப்போ பார்த்தாலும் ஃபேஸ்புக்கு, எப்போ பார்த்தாலும் நேரத்தெல்லாம் வீணாக்கிட்டு அந்த முனிவர் தவம் இருக்கிறத விட்டுட்டு அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருந்த மாதிரி, வேசியே பார்த்துட்டு இருந்த மாதிரி வாட்ஸ்அப்பையும் மொபைலையுமே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆதி அன்புலேருந்து விழுந்துட்டியோ? ஆண்டவர் மன்னிப்பாராக. இச்சைகள்லேருந்து ஜெயமில்லையோ? கர்த்தருடைய உதவியை கேள். என்னால் என் குடும்பம் இவ்வளோ சாபத்துக்குள்ளே போயிட்டப்பா, நான் தான் காரணம். என்னால் தான் என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ கடன் பிரச்சனை, இவ்வளோ போராட்டங்கள், நான் தான்ப்பா காரணம். என் வாழ்க்கை சபையாக்கும். இந்த இரவு அவருடைய இரத்த துளிகள் நம்ம மேலே விழட்டும். விலையேறப்பெற்ற ரத்தம் நம்மை விலையேறப்பெற்றவர்களாய் மாற்றும்படி, ஆவியில ஒரு விடுதலை கொண்டு வரும்படி, குற்ற மனசாட்சி வாதிக்காதபடி அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கும்படி, கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்க. இவ்வளவு தியாகம் செய்து, இவ்வளவு ரத்தத்தை சிந்தி என்னை பரிசுத்தனாக்க இவ்வளவு பாடுபட்டீரோ. அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்கள் எனக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. அப்படியே அந்நிய பாஷையில் பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேலே இறங்கி வரட்டும்.
எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. இன்று முதல் பாவ பழக்கத்தில் உனக்கு ஒரு விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. யோவான் 8:36 சொல்லுகிறது, குமாரன் உன்னை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலை ஆக்கிறபடியால் இனி அந்த பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. நியாய பிரமாணத்துக்கு கீழ்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் ரோமர் 6:14 சொல்லுகிறது, பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பாவம் உன்னை மேற்கொள்ள மாட்டாது. தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரியது. கிருபையின் செட்டைகள் உன்மேல் விரித்திருக்கிறது. உன் கால் சறுக்கும் போது தேவனுடைய கிருபை உன்னை தாங்குகிறது. ஜீசஸ் ஆஃப் நாசரத் துல்லப ஹலபகரா துரபா வேசித்தன ஆவியே வெளியேறு. உனக்குள்ளே பார்த்து பேசு, உனக்குள்ளே பார்த்து பேசு. எனக்குள்ளே கிரியை செய்கிற இச்சையின் ஆவியே என்னை விட்டு வெளியேறு. எனக்குள்ளே கிரியை செய்கிற விபச்சார ஆவியே என்னை விட்டு வெளியேறு. நான் கர்த்தருடையவன், அவருடைய இரத்தத்தால் மீட்கப்பட்டவன். கர்த்தர் என்னை கழுவி இருக்கிறார், சுத்திகரித்து இருக்கிறார், நீதிமானாகி இருக்கிறார். பழைய பாவங்களை என்னை மேற்கொள்ளவே கூடாது.